செர்பியன் டான்சிங் லேடி ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருந்த ஒரு ட்ரெண்டிங்கான அர்பன் லெஜண்ட். 2019 செர்பியாவில் இந்த மாதிரி ஒரு டான்சிங் லேடியை பார்த்ததா ஒரு நியூஸ் சொல்ல போகுது. ஆனால் அந்த நியூஸ் அப்போ யாருமே பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் ஒரு 4 இயர்ஸ் கொரோனா டைமில் முடிஞ்சுது. அப்புறம் 2023 இந்த வீடியோவை யாரோ ஒருத்தர் பார்த்து திரும்பி அப்லோட் பண்ணுறாரு. பி கேர்ஃபுல் கைஸ் அப்படின்னு போட்டு அப்லோட் பண்ணுறாரு. அப்போ இந்த வீடியோ செம்ம வைரல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கோஸ்ட் உண்மையிலே இருக்கா இல்லை கோஸ்ட் தானா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்கா? அப்போ நான் சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு ஷாப்பிங் போயிட்டு லேட் நைட்டில் வரீங்க. கேபும் கிடைக்கல, ஏன்னா லேட் நைட்னால கேபும் கிடைக்கல. நீங்கள் வீடு பக்கம்னால நடந்தே போகலாம் முடிவு பண்ணுறீங்க. நீங்கள் ஸ்ட்ரீட்டில் நடக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கிட்ட வருங்க. நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையெல்லாம் போயிட்டுருக்கீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கிட்ட நெருங்கின வழியில் ஒரு லேடி டான்ஸ் ஆடிட்டுருக்கிறத பார்க்குறீங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப வைல்டாக இருக்குது, நீங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போ அந்த லேடியோட வாய்ஸ், நான் உங்களை பலி கொடுக்க போகிறேன், செர்பியா ராஜாவை மீண்டும் கொண்டு வர நான் உங்களை பலி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக ஒரு கத்தி எடுத்துட்டு செம்ம ஸ்பீடில் உங்களை துரத்திட்டு வருது. நீங்கள் அவர்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டீங்க. இந்த மாதிரி தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணப்பட்டுச்சு 2019. நான் சொன்னேன்ல, செர்பியன் டான்சிங் லேடி அப்படின்னு கோஸ்ட் இருக்குன்றான் செர்பிய நாட்டு மக்களோட நம்பிக்கை. செர்பிய நாட்டு மக்களை பற்றி சொல்லணுன்னா, அவங்க பகலில் லேட்டாக எழுந்திருப்பாங்க, நைட் டைம்ஸ்லாம் அதிகம் குடிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் லைஃப் ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒருவேளை ஃபஸ்ட் டைம் செர்பியன் டான்சிங் லேடியால் அட்டாக் பண்ணப்பட்ட ஒருத்தர் 2019 கேஸ் கொடுத்தாரு. ஒருவேளை செர்பியன் டான்சிங் லேடியாக கூட இருக்காமல் யாராவது ஒரு பொண்ணு குடிச்சிட்டு அந்த மாதிரி அதிகம் ட்ரக்ஸ் எடுத்தனால தமக்கே தெரியாமல் அந்த மாதிரி டான்ஸ் ஆடி இருக்கலாம். இதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த லேடி ஆடுற டான்ஸ் பார்த்திங்கன்னா செர்பியன் கண்ட்ரியோட ஒரு காமனான டான்ஸ்னு சொல்லலாம். ஒருவேளை உண்மையிலே அந்த செர்பியன் டான்சிங் லேடி இருந்துச்சுன்னா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர்கிட்ட எப்படி எஸ்கேப் ஆகணும்னு தெரியுமா? செர்பியன் டான்சிங் லேடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை பார்த்துட்டு அதை கண்டுக்காமல் நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அது உங்களை ஒன்றுமே பண்ணாது. இதுவே நீங்கள் பார்த்துட்டு அது ஒரு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்க ட்ரை பண்ணி அதை எதாவது டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அது உங்களை அட்டாக் பண்ண வரும். இப்படி செர்பியாவில் இருக்க மக்கள் நம்பிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2019 இந்த செர்பியன் டான்சிங் லேடியை ஒரு வீடியோ தேவையில்லைங்க. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரிஜினல் வீடியோ. இதை வச்சு நிறையா பேர் ரீல்ஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களே வேஷம் போட்டு அவங்களே அட்டாக் பண்ண வர மாதிரி எல்லாமே ரீல்ஸ் தான். இந்த செர்பியன் டான்சிங் லேடி செர்பியாவில் மட்டும் ஸ்பான் ஆகாமல் சென்னை, கல்கட்டா, பாம்பே அந்த மாதிரி வேர்ல்டு வைடில் எந்த இடத்துல வேணால் ஸ்பான் ஆக சான்சஸ் இருக்குன்றாங்க. ஒருவேளை நைட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த செர்பியன் டான்சிங் லேடியை பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாமல் அந்த இடத்த விட்டு போயிருங்க. நீங்கள் எதாவது வீடியோ எடுக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது உங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள்லாம் எதுக்கும் பார்த்து எச்சரிக்கையாகவே இருங்க. ஓகே கைஸ், நீங்கள் வந்திருக்க நல்ல கம்ப்யூட்டர் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.